ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா? காந்தகம். இதை வச்சு விளையாடின ஞாபகங்கள்லாம் நிறைய இருக்குது. இதை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்துச்சு. அதனால் சரி நம்மளும் விளையாடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி மண்ணிலெல்லாம் தேய்ச்சி பேப்பரில் அந்த காந்தகத்துக்குள்ளெல்லாம் எடுத்து வச்சு நம்ம விளையாடுவோம். சரி, அது மாதிரி செஞ்சு பார்க்கலாமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி விளையாடினேன்னா அதனால் எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. நானும் இன்னொரு முறை அதை விளையாடி பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. திருப்பியும் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாங்க இதை பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விளையாடின அனுபவம் இருக்குது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு பாப்பாங்க கையில் கொடுத்துட்டேன். இப்போது அவங்களுக்கு இது புதுசு இல்லை, அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது அவங்களுக்கு எடுக்கவே வரல, இருந்தாலும் நிதானமாக எடுத்து முடித்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு விளையாடினாங்க. இப்படி விளையாடுறத பார்த்து எனக்கு பல ஞாபகம் வந்தது. சின்ன வயசில் நாங்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து விளையாடுவோம். இந்த மாதிரி யார் அதிகமாக எடுப்போம், யார் கம்மியாக எடுப்பாங்க, யாரை ரொம்ப நேரம் இதை வச்சு விளையாட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துருந்தே இந்த சின்ன பொண்ணும் எடுத்து ஆரம்பிச்சிட்டா விளையாடுறதுக்கு. அவளும் ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஹாப்பியாக விளையாடி முடித்தோம். நீங்களும் டைம் கிடைக்கும் போது இது மாதிரி உங்கள் குழந்தைங்க கூட விளையாடி பாருங்கள். உங்கள் ஞாபகங்களை ஷேர் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு விளையாட தெரியலனா கூட எப்படியோ விளையாடி முடிச்சிட்டா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.